இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி நம்மதிலே கடந்து வர இருக்கிறது. அவர் தருகிற குரல் கேட்க நாம் கடந்து வரலாம். The Holy Spirit of Jesus. நீதிமொழி புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 24வது தெய்வீக திருவசனம். நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீ படுக்க போகும்போது உன் மனத்தில் அச்சமிராது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். நீ அயர்ந்து தூங்குவாய். எவ்வளவு அருமையான வார்த்தை இன்று நமக்கு ஆண்டவர் தருகிறார் பாருங்கள், இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் படுத்துக்கிட்டு தூங்கப்புமே வரலன்னு சொல்லுவார்கள். பிரதர் படுக்கிற பிரதர் தூக்கமே வரல பிரதர், எதோ கவலை பிரதர், எதோ பயமா இருக்கு பிரதர், அப்படி பல பேர் சொல்லுகிறது. அதே சில வேலைகளை பார்க்கிற பொழுது சிலர் படுத்துக்கிட்டு நல்லா கொறுக்கூட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைங்களா? நம்மளுக்கு கொறுக்கூட்டு தூங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ கொறுக்கூட்டு தூங்குறவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது கவலை இருக்குதா பார்த்தீங்களா, எப்படி கொறுக்கூட்டு தூங்குறா பாருங்க, எப்படி கொறுக்கூட்டு தூங்குறா பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவளை சொல்லுவோம், இல்லைங்களா? இன்றைக்கு அப்போது அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, பயமும் இல்லை, அதனால்தான் அவர்கள் தூங்குகிறார்கள், அப்படி தூங்குகிறார்கள். இந்த நிலை இன்று உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருக்கும் வேண்டும். பெற்றோர்களை பார்க்கணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா தூங்குறத பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் எப்போ பாரு அழுதுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைங்களா? அழுதுகிட்டு ஒரு தாயானவர் தன் குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லா தூங்கினாக்கா இப்போ தொட்டில் போட்டு இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, தூங்குறாங்க. அதே நேரத்தில் அது அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்களும் நாளும் மனதில் அச்சம் இல்லாதபடி சந்தோஷமாக துறங்கணும். அதுதான் இந்த வார்த்தை. நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 24வது வசனமாக இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். மகனே மகளே, நீ படுக்கும்போது உன் மனதிலே அச்சம் இராது, ஒரு பயம் இருக்காது, நீ படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் என்று. அயர்ந்து தூங்குவாய். இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த அடுத்த வசனம் சொல்லியிருக்கும், அது அவர்கள் தான் பயமுள்ளவது அப்படி தூங்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலையில் அது விளக்க சொல்லியிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுள் கொடுக்கிற ஒரு மாபெரும் கிருபை, பயமில்லாத நிலையிலே நாம் அயர்ந்து தூங்கணும், அயர்ந்து கடந்து வரணும். அதுதான் இதை பார்க்கிற பொழுது திருப்பாடலில் சொல்லுகிற ஒரு கருத்தும் உண்டு. திருப்பாடலே 3ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனம் கூட இந்த கருத்தை அங்கே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். பாருங்கட்டுக்கு நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்லுகிற பொழுது புனித பேதுரு பார்க்கணும். புனித பேதுரு திருத்தர் பணியில பார்க்கும் பொழுது அவர் சிறைச்சாலையில் அடைச்சிடறாங்க, கையிலும் காலிலும் விலங்குகளை போட்டு அடைச்சிடறாங்க. நாளைக்கு ஜட்ஜிமெண்ட்டு, தீர்ப்பு கூற போகிறாங்க. அவருக்கு என்ன நடக்குது? ஆனாலும் கூட அவர் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஏன்? அவருக்கு எந்த விதமான அச்சம் இல்லை, பயம் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அச்சம் இல்லைன்னு தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். இந்த நிலை நமக்கு வர வேண்டும். சரியான தூக்கம் வரல, நிலை கனவு வருது அப்படின்னு சொல்லுகிற என் அன்பமான சகோதரமே, இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ படுக்கும்போது உன் மனதில் அச்சம் இராது, நீ அயர்ந்து தூங்குவாய் சொல்லுகிறார். இது அவர் தருகிற வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக அமையட்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வரட்டும். அன்பின் ஆண்டவரே, மனசிலே பயம் இருக்கிற பொழுது தூக்கம் வருவதில்லை, மனதிலே கவலை இருக்கிற பொழுது தூக்கம் வருவதில்லை. அப்படியே தூக்கம் வந்தாலும் பல கனவுகளும் காட்சிகளும் ஆக இருக்கிறது, பய உணர்வை கொண்டு வருவதாக இருக்கிறது. ஆண்டவரே, இவையெல்லாம் மாறுபட்டு நல்ல ஒரு அயர்ந்து தூங்குகின்ற காரியத்தாலும் ஒரு மனிதன் அயர்ந்து தூங்குகிற பொழுது அவனுடைய உடலிலே நல்ல வளம், வலு,
பலன் பண்ணுவதாக நாங்கள் மருத்துவர் கூறுகிற கருத்தை நாங்கள் கேட்கிறோம். நல்ல ஆலோசனை சொல்லுகிற கருத்தை கேட்கிறோம். நல்ல வங்கியினால் உடலுக்கு ஆரோக்கியம் என்கிற கருத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென்.